அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுடைய மோட்டோ அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் ப்ராஃபிட்டு, மினிமம் லாஸு, காஸ்ட்டு, அன்பிலீவபிள் ப்ராஃபிட்டு. இதை பற்றி தான் நம்ம ஒரு மோட்டோவை வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஒரு ஜாக்பாட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழ்கண்ட மாதிரியான சில விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஹெய்கினஸில் வச்சிடணும். அதர் டைம் ஃப்ரேம் எல்லாமே கேண்டிலில் இருக்கணும். அந்த கேண்டில் கலர் வந்து கிரீன் கலரில் இருக்கணும், அதாவது ஒரே கலராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 1 மினிட் சூப்பர் ட்ரெண்டு 10-3 அப் ட்ரெண்டில் இருக்கும்போது உள்ள என்ட்ரி ஆகணும். அதேமாதிரி எக்ஸிட் ஆகிறதுக்கு ஆல் டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் ரெட்டாக மாறிடுச்சு அப்படின்னா வெளியே வந்துடலாம். இதுதான் வந்து ஒரு ஜாக்பாட்டுக்கு உள்ள ரூல். இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது குருடாயில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரம் மூவ் ஆகி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து லாங் டைம் மூவ் ஆகி கொஞ்சம் பாயிண்ட் கொடுத்துருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து கொஞ்ச நேரத்தில் அதிக புள்ளியும் அதிக நேரத்தில் கொஞ்சம் புள்ளியும் அதிக நேரம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் புள்ளியும் தர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேண்டில்ஸ் மூவ் ஆகுறது எப்படி மூவ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம் பேஸில் மூவ் ஆகுது. ரெண்டாவது ஒவ்வொரு சூப்பர் ட்ரெண்டுமே அதுக்கு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் மாறுது. அது மட்டும் இல்லாமல் பிவட் பாயிண்ட் வரும்போதும் அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறுது. அந்த மாதிரி இடங்களில் ப்ரைஸ் ஆக்ஷன் அல்லது கன்சல்டேஷன் சொல்லக்கூடிய வேலை நடக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் ப்ரைஸ் டைம் ஃப்ரேமும் கேண்டிலை கண்ட்ரோல் பண்ணுது, சூப்பர் ட்ரெண்டும் கேண்டிலை கண்ட்ரோல் பண்ணுது, பிவட் பாயிண்ட்டும் கேண்டிலை கண்ட்ரோல் பண்ணுது, ப்ரீவியஸ் ப்ரைஸும் கேண்டிலை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு ரூல்ஸ் படி 1 மினிட்ல மட்டும் ஹெய்கினஸில் வச்சுருவோம். அதர் டைம் ஃப்ரேமை கேண்டிலில் வச்சிடலாம். இப்போ எல்லாத்துலேயும் ஒரே கலர் இருக்கும்போது நம்ம உள்ளே போகணும். இந்த ரூல்ஸ் படி போகும்போது இப்போ ஒரு மூமெண்ட் பார்க்கலாம். இப்போ இது 1 மினிட் டைம் ஃப்ரேமு ஹெய்கினஸில் இருக்குது. இப்போ நம்ம ரூல்ஸ் படி அதர் டைம் ஃப்ரேமு கேண்டிலுக்கு மாற்றணும். ஓகே, இந்த இடத்துல உள்ளதெல்லாம் நான் கேண்டிலாக மாற்றுறேன். இந்த பக்கம் ஹெய்கினஸி 1 மினிட்டு, இதை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இந்த கேண்டில் மாற்றுறேன். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஹையர் டைம் ஃப்ரேமு 1 ஹவர் போகிறேன். எந்த இடத்துல எப்போ கிரீன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம். ஓகே, ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு உரிய இடத்துல ஒரு வெர்டிக்கல் லைன் வரையலாம். இது 7 மணி காட்டுது.
ஓகே, இங்கேயும் 7 மணிக்கு ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சிட்டோம், இங்கேயும் ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சிட்டோம். இப்போ இங்கே சூப்பர் ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கு. அடுத்தது 30 மினிட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 ஹவர்லேயே அப் ட்ரெண்ட் இருந்தது. சூப்பர் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. 30 மினிட்ஸ்லேயும் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது. அடுத்தது 15 மினிட்ஸ், இதுலேயும் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த இடத்த மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்த நம்ம மார்க்கெட் ஒரே கலராக இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போனோம்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஹெய்கினாசி மாற்றிட்டு இந்த கலர் 7 மணிக்கு பிறகு எப்போ ரெட்டாக மாறுதோ இந்த இடத்துக்கு வெளியே வந்துடலாம். 7:45. இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பார்க்கணும் அப்படின்னு வரும்போது இந்த இடம் டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த 2 இடமும் இந்த டைமிங்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதை டைம் மாற்றலாம். 10 மினிட்ஸ். இந்த இடத்துல தான் நம்ம இப்போ பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 1 ஹவர் அப்பில் இருந்தது, 30 மினிட்ஸ் அப்பில் இருந்தது, 15 மினிட்ஸ் அப்பில் இருந்தது. இப்போ அதே இதில் அந்த இடங்களில் ஒரு லைன் வரைஞ்சி வச்சுக்கலாம். 1 ஹவர் சூப்பர் ட்ரெண்டு இங்கே இருக்குது. அடுத்து 30 மினிட்ஸ். இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் இருக்கு. அடுத்து 15 மினிட்ஸ். இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகி போகும்போது சூப்பர் ட்ரெண்ட் இங்கே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அப் ட்ரெண்ட் மட்டும் பார்க்கலாம். அடுத்தது 10 மினிட்ஸ் இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது 5 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்டு இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது 3 மினிட்ஸ். இந்த இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்து 1 மினிட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல இருக்கு. சரி, நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 ஹவர் அதிலிருந்து 1 ஹவர் 30 மினிட்ஸு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எல்லாத்துலேயும் கேண்டில் கலர் கிரீனாக போகும்போது 1 மினிட்ல இந்த இடம் வரும்போது, அதாவது இந்த சூப்பர் ட்ரெண்ட் வரும்போது இந்த இடத்துல தடுக்கும். தடுத்த பிறகு மார்க்கெட் கீழே இறங்குது. கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போகும்போது 3 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்ட் தடுக்கும்.
இதில் இது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. எந்த இடத்துல கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, எல்லா டைம் ஃப்ரேமும் கிரீனாக இருக்கும்போது உள்ளே போகலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் படி வரும்போது 6:39க்கே மார்க்கெட்டு ஒரு அப் டைரக்ஷனுக்கு போகுது. 3 மினிட்ஸில் டச் பண்ணி இறங்கி தடுமாறுது. ஓகே, அடுத்து 3 மினிட்ஸ் தாண்டி கேண்டில் மேலே போகும்போது 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு தடுக்குது. அதில் தடுத்து கீழே இவ்வளோ தூரம் வருது. அப்புறம் 10 மினிட்ஸ். இந்த இடம் இங்கே தடுத்து மார்க்கெட் இது வரைக்கும் இறங்குது. இது நம்ம இங்கே கேண்டிலில் மாற்றணும்னா இங்கே தடுத்து இங்கே போனது இது வரைக்கும் ஸோ இப்படி ஒவ்வொரு சூப்பர் ட்ரெண்டும் தடுத்து தடுத்து போகும்போது அதனுடைய வேகம் குறையுது. மார்க்கெட்டு சூப்பர் ட்ரெண்ட் தடுக்கிறதுனால கீழே இறங்குது, மறுபடியும் மேலே போகுது. ஓகே, இப்போ இதில் நம்ம எல்லா டைம் ஃப்ரேமும் கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். அதை என்ன பார்த்தோம்னா 15 வரைக்கும், அதாவது 1 ஹவர் 30 மினிட்ஸு 15 மினிட்ஸு வரைக்கும் அப் ட்ரெண்ட்லையும் 10, 5, 3, 2, 1 எல்லாம் டவுன் ட்ரெண்ட்லையும் வச்சு அதை தடுத்து அதுக்கு தான் மார்க்கெட் மேலே போகுது. ஓகே, அதனால வந்துட்டு இந்த டைமிங் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 6:39 6:38 6:38லேருந்து 7:38 ஷார்ப்பாக 1 ஹவர். பட் இங்கே வந்து 56 பவர் கணக்கு காட்டுது. ஒன் ஹவர் டைம் எடுத்துருக்கிற மாதிரி கணக்காகுது. பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 48 பாயிண்ட், சாரி 107 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சரி, 1 ஹவருக்கு 107 பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ அதே இது இந்த பக்கம் இந்த இடத்துல இருந்து மற்ற தேவையில்லாத ரெண்டையும் நம்ம எடுத்துடலாம்.
கிட்டத்தட்ட 3 hour 33 minutesக்கு 110 பாயிண்ட். ஏன் இந்த மாதிரி லாங் டைமுக்கு ஷார்ட் பாயிண்ட்ஸு, ஷார்ட் டைமுக்கு லாங் பாயிண்ட்ஸ், அதாவது ஹை பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூப்பர் ட்ரெண்டில் தான் அதனுடைய விஷயமே இருக்குது. இப்போ நம்ம ஏறும்போது 15 minutes வரைக்கும், அதாவது 1 hour 30 minutes 15 minutes வரைக்கும் அப்பில் இருந்தது. அதுக்கு பிறகு உள்ள 10 5 3 1, அதாவது 1 3 5 10 இந்த 4 மட்டும்தான் தடுத்துக்கிட்டு இருந்தது. அது ஏறுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. பட் இந்த இறங்கும்போது என்னென்ன டைம் ஃப்ரேம்லாம் தடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம அதை பார்க்கலாம். முதல்ல ஒன் மினிட் டைம் ஃப்ரேம், அதாவது இது மேலே ஏறிச்சு இறங்கும்போது இந்த டைம் ஃப்ரேம் தடுக்குது, அதாவது 1 minute. சரி, அடுத்தது அதை உடைச்சிட்டு கீழே இறங்கும்போது இந்த இடத்துல 3 minutes தடுக்குது. அதை உடைச்சிட்டு கீழே இறங்கும்போது 5 minutes தடுக்குது. அதை உடைச்சிட்டு இறங்கும்போது 10 minutes இங்கே தடுக்குது. ஏறும்போது இவ்வளவுதான் அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ இறங்கும்போது அங்கே 15 minutes சப்போர்ட் பண்ணிச்சு, இங்கே 15 minutes இந்த இடத்துல தடுக்குது. அடுத்தது 30 minutes. இங்கே நிற்குது. ஸோ பாக்கி 1 hour மட்டும்தான், அதையும் செக் பண்ணிடுவோம். ஓகே, 1 hour பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 4 சூப்பர் ட்ரெண்டு தடுக்கிறதுனால மார்க்கெட்டு கொஞ்சம் சீக்கிரமாக மேலே போயிடுது. அப்படி இல்லாமல் நிறைய சூப்பர் ட்ரெண்டு தடுக்கிறதுனால, எல்லா டைம் ஃப்ரேமில் உள்ள சூப்பர் ட்ரெண்டும் தடுக்கிறதுனால 1 minute 3 minutes 5 minutes 10 minutes 15 minutes 30 minutes வரைக்கும் தடுக்கிறதுனால மார்க்கெட் வந்து அதே ப்ரைஸை ரீச் ஆகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்குது. இதைத்தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல நினைச்சது. ஓகே, இப்போ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இந்த 1 minute டைம் ஃப்ரேமில் ஹெய்கனாசிக்கு மாற்றிட்டோம்னா இந்த இடத்துல ஆர்டர் எடுத்து எத்தனை சூப்பர் ட்ரெண்ட் இருந்தாலும் ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் மட்டும் ஒரே கலராக இருந்தால் மார்க்கெட்டு அதே டைரக்ஷனுக்கு போகும். எந்த இடத்துல கலர் மாறுதோ அந்த இடத்துல நீங்கள் வெளியே வந்துட்டு மறுபடி டவுன் ட்ரெண்டு அப்படின்னு வரும்போது இந்த சூப்பர் ட்ரெண்டை உடைச்சிட்டு மேலே போகும்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நீங்கள் உள்ள இருக்கலாம். இதில் இப்போ சூப்பர் ட்ரெண்டுனால உண்டாகக்கூடிய அந்த டைமிங், அதாவது ஏன் மார்க்கெட்டு ஏறும்போது சில நேரங்களில் வேகமாகவும் இறங்கும்போது ஸ்லோவாகவும் இருக்குங்கிறது பார்த்தோம். இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் வேறு சில வழிமுறைகள் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம்.
ரொம்ப சிம்பிளாக சூப்பர் ட்ரெண்டு மார்க்கெட்டில் கேண்டில் மேலே போகிறதையோ கீழே இறங்குறதையோ தடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் எவ்வளோ நேரம் ஆனாலும் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு முடிகிற வரைக்கும் பையும், அப் ட்ரெண்டு முடிஞ்சு டவுன் ட்ரெண்ட் வரும்போது புட் ஆப்ஷனில் பையும் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டைம் ஃப்ரேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பிவட் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம இதில் பார்க்கல. ப்ரீவியஸ் ப்ரைஸு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலை. இருந்தாலும் இந்த இடத்துல மறுபடியும் ப்ரீவியஸ் ப்ரைஸ் வச்சு சொல்லும்போது இந்த இடம் தான், இந்த ப்ரைஸ் வந்து ஏற்கனவே எவ்வளோ வந்திருக்கோ அந்த இடம் வரும்போது மார்க்கெட்டு திரும்புது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அந்த ப்ரீவியஸ் ப்ரைஸ். அப்படி பார்க்கும்போது விட்டு போன ஒன்று பிவட் பாயிண்ட்ஸ். இந்த பிவட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இதில் வருதா பார்க்கலாம். ஓகே, பிவட் பாயிண்ட் இந்த இடத்துல வரைக்கும் தான் வருது, இங்கே வரல. இருந்தாலும் நீங்கள் பார்க்குறதுக்காக இந்த இடம் தாண்டி மேலே போய் இங்கேருந்து இது வரைக்கும் நேராக போயிருக்கு, பட் கம்ப்ளீட் பண்ணலை. அதே மாதிரி இறங்கியிருக்கு, இந்த இடம் தாண்டி கொஞ்சம் கீழே வந்திருக்குது. வேறு மாதிரி ஒன்று சொல்ல போனோம்னா, இங்கே எப்படி அப் கொடுத்துருக்கோ அந்த இடம் வரும்போது இங்கே அப் சிக்னல் வருது. இந்த கேண்டில் இந்த ப்ரைஸ் இதுக்கு தான் அந்த பிவட் பாயிண்ட் அப்படிங்கிறது, ப்ரீவியஸ் ப்ரைஸுங்கிறது. நம்ம இதுவும் பார்த்துட்டோம், சூப்பர் ட்ரெண்ட் பார்த்துட்டோம், டைம் ஃப்ரேமுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்ல நினச்சது, மார்க்கெட் மூவ் ஆகிறது ஷார்ட் டைமில் அதிகப்படியான புள்ளிகளும், மார்க்கெட் மூவ் ஆகிறது லாங் டைமில் குறைஞ்ச புள்ளிகளும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? எது எப்படினாலும் சரி, இதுதான் நம்மளுடைய ஜாக்பாட்டோடைய ரூல். பட் இது எல்லா நேரமும் அமையறதில்லை. அமையும் போது ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாதிக்க நம்ம கற்றுக்கணும். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய மோட்டோ வந்து மினிமம் ப்ராஃபிட்டு, மினிமம் லாஸு, காஸ்ட்டு, அன்பிலிபிள் ப்ராஃபிட்டு. அந்த மினிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த மாதிரி இடங்கள் வரும். இல்லை சம்டைம் அது லாஸாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி இடங்களில் லாஸாக கூட ஆகலாம், இல்லை காஸ்ட்டு கூட ஆகலாம். எப்படி இருந்தாலும் லாஸுங்கிறது பெரிய அளவில் இருக்காது, இந்த இடங்களில் ப்ராஃபிட்டுங்கிறதும் பெரிய அளவில் இருக்காது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டும் இந்த மாதிரி நாட்களில் நடக்கும். ஆனால் தொடர்ந்து அந்த விதியை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் கிரீன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரும்போதோ, இல்லை அந்த சூப்பர் ட்ரெண்ட் உடச்சி மேலே போகும்போது அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வரும்போதோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை குறைச்சிப்பீங்க. ஆனால் கரெக்டான ட்ரேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி எல்லா டைம் ஃப்ரேமும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிடும், ஏறுறது இறங்குறது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அன்பிலீவபிள் ப்ராஃபிட்டு கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.
இது எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது 1 hour டைம் ஃப்ரேம் கேண்டலுக்கு மாற்றிருக்கிறேன். இது 30 minutes டைம் ஃப்ரேம் கேண்டலுக்கு மாற்றிருக்கிறேன். இது 15 minutes டைம் ஃப்ரேம் கேண்டலில் இருக்குது. இது 1 minute டைம் ஃப்ரேம் ஹேகி நாஷில் இருக்குது. ஸோ ஒரே கலராக வரும்போது 2 சூப்பர் ட்ரெண்டு கொடுக்கும்போது நம்ம உள்ளே போகலாம். டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும்போது வெளியே வந்துடலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட்டு, லாஸு, காஸ்ட் அன்பில் ப்ராஃபிட்ங்கிறது வரும். இருந்தாலும் பெரும்பாலும் இது பயிற்சிக்கு பிறகு எப்போவுமே நீங்கள் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஆனால் ட்ரேட் பண்ணும்போது எப்போவுமே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அன்பிலிவபிள் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். பாய்.